அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா பாராளுமன்றத்தில் தன்னுடைய கன்னி உரையை உரையாற்றியிருக்கின்றார். அவர் 3 மொழிகளிலும் சிறப்பாக உரையாற்றியிருக்கின்றார். அந்த உரை பல்வேறு மட்டங்களிலும் பேசுபொருளாக காணப்படுகின்றது. சிங்கள ஊடகங்கள் மட்டுமல்லாமல் ஆங்கில ஊடகம், தமிழ் ஊடகங்கள், சர்வதேச ரீதியாக பல்வேறு மொழிகளில் கூட அந்த அர்ச்சனாவுடைய பாராளுமன்ற கன்னி உரை மொழிபெயர்க்கப்பட்டு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சுயேட்சை குழு உறுப்பினராக போட்டியிட்டு சுயேட்சை குழுவில் தனித்து நின்று போட்டியிட்டு அதில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று அமோக விருப்பு வாக்குகளை பெற்று 27,000 விருப்பு வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்ற மருத்துவர் அர்ச்சனா இதுவரை எவரும் ஆற்றாத ஒரு மிகச்சிறந்த உரையை ஆற்றியிருக்கின்றார். மிக பெரும்பாலான மக்களால் பேசுபொருளாக காணப்படுகின்றது. ஆரம்பத்தில் அவருடைய மொழி, அவருடைய பேச்சாற்றல், அவருடைய பேச்சு ஆரம்பத்தில் தொடங்கிய சில வினாடிகளில் முகங்கருத்த சிங்கள எதிர்க்கட்சி அல்லது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் அடுத்த சில நொடிகளில் மகிழ்ச்சியையும் அவர்களுடைய முகத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அனைவரையும் தன்னுடைய வட்டத்துக்குள் இழுத்து பேசுகின்ற ஒரு சிறந்த பேச்சாற்றல் உடையவர் என்பதை நீங்கள் இந்த பேச்சிலிருந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவர் தொடங்குகின்ற போது மேதகு அவர்களை விழித்தும் உயிர்நீத்த போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்தியும் அவர் தொடங்கியிருந்தார். அந்த வேளையில் பாராளுமன்றத்தில் இருந்த பலருடைய முகங்கள் கருத்து சொலித்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. அடுத்து அவர் பேசியது என்னென்று சொன்னால், இதுவரை காலமும் இந்த கோர யுத்தத்தில் உயிர்களை நீத்த சிங்கள, தமிழ், முஸ்லீம் இளைஞர்களுக்கும் தன்னுடைய அஞ்சலியை செலுத்துவதாக கூறியதன் வெளிப்பாடாக அவருடைய முகங்கள் கருத்து சொலித்திருந்த முகங்கள் மீண்டும் மலர்ந்ததாக காணப்படுகின்றது. எனவே இந்த யுத்தத்தை எவருந்தான் ஆதரித்ததில்லை என்பதை இந்த கருத்துக்கள் காணப்படுகின்றது. இதைவிட தற்போது வெள்ளப்பெருக்கு அபாயம், புயல் நின்றுவிட்டது. ஆனாலும் மக்களுடைய வாழ்வாதாரம் மிக மோசமாக காணப்படுகின்றது. இடம்பெயர்ந்த மக்கள், அவர்களுடைய அடிப்படை தேவைகள், முக்கியமாக அவர்களுடைய நாளாந்த உணவு, அதைவிட சுகாதார வசதிகள், இது சம்பந்தமாக ஆளுங்கட்சியினால் ஒதுக்கப்பட்ட பல மில்லியன் ரூபாய் காசுகளையும் அது ஆதாரப்படுத்துவதற்காக யாழ் மாவட்டத்தில் உள்ள, அதாவது வடமாகாண ஆளுநர் அப்படியானவர்களுடன் தொடர்பு கொண்டு அதை உறுதிப்படுத்தியதாகவும், இவ்வாறான நல்ல செயல்கள் ஆளுங்கட்சி, அதாவது அனுராக் கட்சியினர் செயற்படுகின்ற போது அவற்றுக்கு தான் உரிய மதிப்பளிப்பன் என்று சொல்லியும் அதற்குத்தான் ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லியும் சொல்லியிருக்கின்றார். அந்த இடத்தில் அவர் இறுக்கமான கருத்தை சொல்கின்றார். எதிராக ஏற்பட்டால் அதற்கு தன்னுடைய ஆதரவு கிடைக்காது என்பதை அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டுகின்றார் போல காணப்படுகின்றது. எனவே இங்கே தமிழ், முஸ்லீம், சிங்கள இனங்கள் அனைத்தையும் தன்னுடைய பேச்சாற்றலால் வசப்படுத்தி தன்னுடைய பேச்சை அவர் மேற்கொள்கின்றது. அனைத்து மக்களாலும் சர்வதேச ரீதியில் பெரிய பாராட்டுக்களையும் வரவேற்பையும் பெற்றுக்கொண்டது. அதைவிட பாராளுமன்ற பேச்சுக்கள் அவை முடிந்த பின்னர் பல்வேறு தரப்பினர், அதாவது சிங்கள எதிர்க்கட்சியினர், அதாவது ஆளுங்கட்சியினர் என்று சொல்லி பல்வேறு பிரமுகர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அர்ச்சனாவை சூழ்ந்து கை குலுக்கி அவருடைய முதுகை தட்டி அவரை வரவேற்றதாக அந்த இடத்திலிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுவரை இவ்வாறு எமது தமிழ் மக்கள் சார்பாக, தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக பாராளுமன்றத்துக்கு சென்ற எவரும் இவ்வாறான ஒரு சிறப்பான பேச்சாற்றலை ஆற்றவில்லை என்பது பலரும் குறைபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதாவது நேற்று சென்ற அர்ச்சனாவால் இவ்வளவு பேச முடியுது, இவ்வாறு மக்களை கவர முடியுது, இவ்வாறு அரசாங்கத்தை தலை நிமிர்ந்து கதைக்க முடிகிறது என்று சொன்னால் ஏன் இவர்களால் இவ்வாறு இதுவரை காலமும் அவ்வாறு செயற்படவில்லை, அவர்கள் அரசுக்கு சார்பாக ஏன் செயற்பட்டார்கள் என்று ஒரு மாபெரும் கேள்வி கணைகள் அவர்களை நோக்கி திரும்புகின்றது. எனவே அர்ச்சனாவின் செயற்பாடு இவ்வாறாக தொடர வேண்டும். அவருடைய செயற்பாடுகள் தமிழ் மக்களுடைய அபிலாசைகள், அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய எதிர்கால இலட்சியங்களை நிறைவேற்றுவதற்காக அவர் நகர வேண்டும் என்பது அனைத்து மக்களினாலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. என்னுடைய அன்புக்குரிய மக்களே, நீங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய காணொலியில் இணைந்து கொள்ளுங்கள். எங்களுடைய காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் எங்களுடைய காணொலியை தொடர்ந்து பார்க்கின்ற போது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்து நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்குறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை, நீங்கள் ஆதங்கங்களை நேர்மையாகவும், நீதியாகவும், நியாயமாகவும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் கருத்துக்களை எழுதுங்கள்.
எழுதுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி உங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பெல் ஐக்கோனை நீங்கள் அழுத்தினால்தான் நாங்கள் போடுகின்ற காணொளிகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் கிடைக்கக்கூடியவாறு நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். எங்களுடைய காணொளிக்கு நீங்கள் தருகின்ற பேர் ஆதரவுக்கு எங்களால் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். பிரதி சபாநாயகர் மற்றும் என்னுடைய பாராளுமன்ற நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். முக்கியமாக தற்போதுதான் நான் உரையாடினேன். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அரசாங்க அதிபர் மற்றும் கிளிநொச்சி அரசாங்க அதிபரிடம் அவர்கள் 2 பேரும் உலர் உணவுக்காக 38 மில்லியன் மற்றும் சமைத்த உணவுக்காக 11 மில்லியன் அரசாங்கத்திடமிருந்து கிடைத்திருப்பதற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று கிளிநொச்சியில் கூட 4.5 மில்லியன் உலர் உணவுக்காகவும் 7 மில்லியன் உடனடியாகவும் கிடைத்திருப்பதற்கு நன்றி சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் மக்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வடக்கு கிழக்கு என்பது நவம்பர் மாதம் மாவீரருடைய மாதம். எப்போதுமே மாவீரருடைய மாதத்தில் மண்ணை நினைக்கும் மழை எப்போதுமே பெய்யும் என்பதை தாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இம்முறை எமது வலியை புரிந்து கொள்வதற்கும் உங்களுக்கு சொல்வதற்கும் அந்த மழை சற்று அதிகமாகவே பெய்திருக்கிறது. அதனால் எங்களுடைய பாதிப்புகளை நான் நேரில் சென்று 28ஆம் தேதியில் இருந்து பார்வையிட்டேன். அங்கே எனது சக நண்பர் இளங்குமரன் மற்றும் எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்கள் தங்களுடைய பணியை செவனே செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு மேலதிகமாக என்னால் முடிந்தவற்றை நான் அங்கே செய்திருக்கிறேன். முக்கியமாக இந்த நிமிடத்தில் நான் ஒன்றை சொல்ல வேண்டும். டயஸ்போரா எனப்படுவதை நாங்கள் பிழையாகவே எப்போதுமே கருதி கொள்கிறோம். தமிழ் டயஸ்போரா எனப்படுவது யாழ்ப்பாணத்தில் இருந்து புலம்பெயர்ந்து வெளிநாட்டில் வாழுகின்ற ஒவ்வொரு தமிழ் ரத்தங்களை மட்டுமே நாங்கள் டயஸ்போரா என குறிப்பிடுகிறோம். ஆனால் அந்த தமிழீழ நாடு கடந்த அரசாங்கத்தையோ அல்லது எமது நாட்டிற்கு எதிராக செயற்படுகின்ற எந்த ஒரு முன்னாள் போராளிகளையோ நாங்கள் ஒருபோதுமே டயஸ்போரா என குறிப்பிடுவதில்லை. அவர்கள் என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய இரத்த உறவுகள் வெளிநாட்டில் இருந்து எமது இலங்கை திருநாட்டுக்கு வந்து தங்களுடைய பணத்தையும் அறிவையும் தங்களுடைய முழு சொத்துக்களையும் எங்களுடைய மக்களுக்காக அவர்கள் முதலிடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். முக்கியமாக யாழ்ப்பாணத்திலே இன்று வரை ஒவ்வொரு வீட்டிலும் அடுப்பெறுகிறது என்றால் அதற்கு அரசாங்கம் கொடுத்த உதவிகளின் 2 மும்மடங்காக எங்களுடைய டயஸ்போரா மக்கள் எங்களுடைய மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நான் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தம்பி இளங்குமரனாக இருக்கட்டும் அல்லது சகோதரர் எங்களுடைய கடற்துறை அமைச்சராக இருக்கட்டும், எங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் சுயாதீன குழுக்களாகவே இந்த பாராளுமன்றத்தில் வந்திருக்கிறோம். எங்களுக்கு எந்த அரசியல் அடிப்படையும் இல்லை. நான் இதுவரை காலமும் அரசியல் செய்யவும் என்று நினைத்தது கூட இல்லை. மக்களால் என் கைகளில் அந்த பணிகளை தந்து பாராளுமன்றம் செல் என்று அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே எப்போதுமே என்னுடைய உரையில் கூட ஒரு தடங்கள் ஏற்பட்டு என்னால் கதைக்க முடியாமல் போய்விட்டது, காலம் குறைந்திருந்தபடியால். நான் ஒன்றை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்க மற்றும் அவர்களுடைய 159 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் யாழ்ப்பாண தமிழன் என்ற அடிப்படையிலே அவர்கள் எடுக்கின்ற சகல நடவடிக்கைகளுக்கும் எனது மனமார்ந்த அர்ப்பணிப்புகளும் என்னால் எனது புத்தியால் என்னுடைய படிப்பால் ஏதாவது நான் செய்யக்கூடியதாக இருந்தால் அவற்றை கட்டாயம் செய்வேன் என சொல்லிக் கொள்கிறேன். அது தவிர எதிர்கட்சி உறுப்பினர்கள் இப்போது ஒருவரும் இல்லை. ஆனால் அந்த புகர எனப்படுகின்ற ஒன்றை நான் இப்போது சொல்ல விரும்புகிறேன். ரசாயனிக்க புகர எனப்படுகின்ற ஒன்றை GMO எனப்படுகின்ற ஒரு சிங்களத்தில் சொல்வார்கள் தக்கடி என்று. அதாவது ஒரு நாட்டுக்கு எதிரான ஒரு குழுமம் கொண்டு வந்ததால் தான் எங்களுடைய நாடு நாசமாக போய் அப்படியான ஒரு அரசாங்கத்தில் இருப்பவர்கள் இப்போது ஏக்கருக்கு 40,000 ஒதுக்குவதை பற்றி கதைப்பது மிகவும் வேடிக்கையானது. உங்களுக்கு நன்றாக தெரியும். பதனி எனப்படுகிற வைத்தியர் தமது வைத்திய தொல்லை தாண்டி ரசாயனிக புகாரை எனப்படுகின்ற தலையங்கத்தை எடுத்ததால் இந்த பிரச்சனை வந்திருந்தது. அது தவிர எதிர்காலத்திலே நாங்கள் ஏதாவது திட்டங்களை செயற்படுத்த விரும்பினால் ஒரு சுயேட்சை குழு என்ற அடிப்படையிலும் யாழ்ப்பாண மக்கத்திலே சாவச்சேரியின் தேர்தல் தொகுதியிலே தேசிய அரசாங்கத்தின் வாக்குகளை விட அதிகமாக வாக்குகளை வென்றவன் என்ற அடிப்படையிலும் என்னுடைய முழு உடலையும் உயிரையும் தேசிய அரசாங்கத்தின் நல்ல நடவடிக்கைகளுக்காக மட்டும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அது தவிர உங்களுக்கு நன்றாகவே தெரியும், யாழ்ப்பாண வைத்தியசாலையிலே மழை நடந்த நேரங்களில் PBUவில் இடுப்பளவிற்கு தண்ணி நின்றிருக்கிறது. ஆகவே அந்த வைத்தியசாலையை நாங்கள் மீண்டும்
பார்க்க வேண்டும். வடக்கு மாகாணத்துக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வைத்தியசாலை குழந்தைகளின் ஓட்டில் வந்து இடுப்பு வரைக்கும் தண்ணீர் நின்றிருக்கிறது. அதனால் நாங்கள் எங்களுடைய வைத்தியசாலை நிர்மாணம் மற்றும் இப்போது எங்களுடைய அரசாங்க அதிபர் யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் கேட்கிறார், இனிவரும் காலங்களில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு கட்டுமான பணிகளையும் திறம்பட செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சுயாதீன குழு என்ற அடிப்படையில், அரசியல் விரும்பாமல் அரசியலுக்கு அனுப்பப்பட்டவன் என்ற அடிப்படையில் நான் இந்த உங்களுடைய அரசாங்கத்தின் சகல செயற்பாடுகளிலுமே எந்த பிரதிபலனும் இல்லாமல் இன்னொரு 5 வருடங்களுக்கு பிறகு அரசியல் செய்கிறோனோ எனக்கு தெரியாது, தரப்பட்ட இந்த 5 வருடங்களுக்கு என்னால் முடிந்த வரைக்கும் உதவி செய்ய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.